ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள நம்பியூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் தான் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி பட்டப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக நம்பியூரில் அரசு கலைக்கல்லூரிய அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். சத்தியமங்கலத்தில் கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம். தாளவாடியில் கலைக்கல்லூரி. இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது 3 கலைக்கல்லூரி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல் அக்கறை கொடிவேரி டிஎன் பாளையத்தில் தொழிற்கல்லூரி கொடுத்த அதிமுக ஆட்சியில், அதே போல் இந்த நம்பியூரில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவதாக வரும்போது சொன்னாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே அற்புதமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி நம்பியூர் பகுதி மக்கள் அனைவரும் கொடுக்குது. மூலமே தண்ணி கொடுக்கப்படும். அதோட அத்திக்கடை அவனாசி திட்டம் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த திட்டம். நான் ஒரு விவசாயி இருந்த காரணத்தினால முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி திட்டத்தை சுமார் 80% நிறைவேற்றணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சியிலிருந்து கிடப்பில் போட்டு பல முறை சட்டமன்றத்தில் நான் குரல் கொடுத்த காரணத்தினால 3 ஆண்டு கழித்து முதலமைச்சர் திறந்து வச்சார். திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தோம்ல. நானும் ஒரு விவசாயி. நானும் இன்றைக்கு நான் விவசாயம் தான் செய்கிறேன். விவசாயம் செய்யறதுனால இந்த நீருடைய அருமை எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு உடலுக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பது அரசுடைய கடமை என்ற அடிப்படையில் அது விவசாயம் என்ற காரணத்தினால அதை உணர்வோடு இந்த திட்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திட்டம் நிறைவேற்றியாச்சு. அது முழுமையாக நீர் நிரப்பலின்னு வரும்போது வேட்பாளர் 2 பேர் சொன்னாங்க, ஏரி குளமெல்லாம் நீர் நிரப்பாத வேண்டுமென்று திட்டமிட்டு புறக்கணிச்சிட்டு இருக்கிறாங்க. இது தவறு. இந்த அரசாங்கம் வேண்டுமென்று திட்டமிட்ட விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசாங்கம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஏரி குளம் குட்டை முழுவதும் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருக்கும். இதற்காகத்தான் நான் 7 இடத்துல தடுப்பணை கட்டினேன். இப்படி நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக பவானிசாகரிலிருந்து பவானி வரை அந்த பவானி அணையில் பவானி நீர் செல்கின்ற அந்த நதியில் 7 இடத்துல தடுப்பணை. ஒவ்வொரு தடுப்பணை 22 கோடியில் அறிவித்தேன். நான் இருக்கும்போது 2 அடிக்கல் நாட்டி பணி ஆரம்பித்தாங்க. மற்றதெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்டு பாதி விட்டுட்டாங்க, பாதி உயரத்தை குறைச்சிட்டாங்க. உயரத்தை அப்புறம் எப்படி தடுப்பணையில் தண்ணி தேங்கும்? எவ்வளோ மோசமான ஆச்சு பாருங்க. எனக்கு நான் போட்ட திட்டம் அத்திக்கடை அவனாசி திட்டம் எந்த காலத்துக்கும் அந்த திட்டத்தில் நீர் நிரப்பாமல் இருக்கக்கூடாது. அதற்கு தேவையான நீரை நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மழை காலத்தில் இன்னைக்கு பவானிசாகர் அந்த நதியில் உபரி நீராக போகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி கதவணை வச்சு நீரை பாதுகாத்து இப்படி வறட்சியான காலத்தில் அந்த ஏரிகளுக்கு நிரப்புவதற்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அதையும் நிறுத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. இது திட்டமிட்டு தடுக்கிறது தானே. அப்புறம் 2 அணையும் உயரத்தை குறைச்சிட்டான். திருட்டு ஏங்க, எதுல அரசியல் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு எந்த இடத்துல ஆழமாக இருக்குதோ அந்த இடத்துல தேர்வு செஞ்சு தடுப்பணை கட்டுறோம். அப்படி 30 அடி 35 அடி தடுப்பணை கட்டும்போது தண்ணி 5-6 கிலோமீட்டருக்கு தேங்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற கிணறுகள் போர்வெல்லாம் அதில் நிலத்தடி நீர் அங்கே நிரம்பி தேவையான நீர் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்திச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே பாண்டியாறு புன்னம்புலா அந்த திட்டம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் மழை காலத்தில் தான் பவானிசாகர் அணை நிரம்புது. இன்றைக்கு பாண்டியாறு புன்னம்புல அதிலிருந்து உபரி நீர் கடலில் போய் கலக்குது.
நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சகோதரர் வேலுமணி அமைச்சர், திரு கருப்பணன் அவர் அமைச்சர் 2 பேரையும் அழைச்சிட்டு போய் கேரளா முதலமைச்சர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், தயவு செய்து நான் ஒரு விவசாயினே, அவர் மகிழ்ச்சியாக என்ன சொல்லுங்கன்னாரு. சொன்னேன், இது மாதிரி பாண்டியாறு புன்னம்பலம் அதிலிருந்து உற்பத்தி ஆகின்ற நீர் உபரியாக போய் கடலில் கலக்குது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த தண்ணியை பவானி சாகர் அணைக்கு திருப்ப வேணும் அப்படின்னு. சரி, பேச்சுவார்த்தை நடத்தலான்னாரு. அதே போல் பேச்சுவார்த்தை நடத்தினோம். கேரளா அரசாங்கத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்னைக்கு வந்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேரளாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது மாதிரி 3 முறை பேச்சுவார்த்தை நடத்துச்சு. ஆட்சி மாற்றம், நம்முடைய ஆட்சி இழந்துட்டோம். திமுக கிடப்பில் போட்டான். இது நியாயமா? உங்களுக்கு செய்ய வேண்டிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை தடுத்து நிறுத்தின அரசாங்கம் வேணுமா? இதில் என்ன தேவை? யார் முயற்சி செஞ்சா என்ன? விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கணும், டேம் நிரம்ப வேணும். அதுக்கு தான் இவ்வளோ முயற்சி எடுத்தோம். அதில் தடைப்பட்டு போச்சு. ஆட்சி மாற்றத்தினால மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால மலரும். பாண்டியார் புன்னம்பலம் அந்த திட்டத்தை அந்த கேரள முதலமைச்சரோட பேசி சம்மதம் பெற்று பவானி சாகருக்கு நீர் அணை நிரப்பப்படும். அதோட இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் பல ஏரிக்குள்ள விட்டு போச்சு. எங்களோட கொண்டாந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே எந்தெந்த பகுதியில் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் விடுபட்ட ஏரிகள் குளங்கள் அனைத்தும் நீர் நிரப்பப்படும். அதில் எந்த மாற்றங்கிறது கிடையாது. ஏன்னா அதுதான் விவசாயியுடைய வாழ்வாதாரமே. நீர் இருந்தால் தான் விவசாயம், விவசாயம் இருந்தால் தான் விவசாய தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். அது நான் உணர்ந்தவன். நானும் விவசாயி என்ற முறையில் விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை கிடைக்கும், விவசாய தொழிலாளிக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை கிடைக்கணுமோ அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதை விட இங்கெல்லாம் கால்நடை எல்லா விவசாயம், விவசாய தொழிலாளி கால்நடை வளர்த்துறமில்ல, ஆடு மாடு வளர்த்துறமா இல்லைங்களா? நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆடு வளர்த்துறேன், பசுமாடு வளர்த்துறேன், கோழி வளர்த்துறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.